அநேக பெலிஸ்தர்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க. இங்கே வேலையில், வியாபாரத்தில், தொழிலில், குடும்பத்தில் பெலிஸ்தர்கள் இருக்கிறாங்க. பெலிஸ்தர்கள் என்பது உங்களை வாழ விட மாட்டாங்க, உங்களை உயர்த்த விட மாட்டாங்க, உங்களை சம்பாதிக்க விட மாட்டாங்க. உங்களை நஷ்டப்பட வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை செய்வாங்க. ஆனால் இப்படிப்பட்ட பெலிஸ்தர்கள் நம்மளை சுற்றி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அந்த பெலிஸ்தர்களை நீ விரட்ட முடியாது, நீ அவன் கூட சண்டை போட முடியாது, நீ அவனை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு காரியத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டே பெலிஸ்தர்கள் உன்னை விட்டு ஓடும்படி நான் பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த பெலிஸ்தர்கள் எதிர்ப்புகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், சண்டைகள், பிரிவினைகள், தருத்திரத்தின் ஆவிகள், இது எல்லாமே பெலிஸ்தர் போல உன்னை சுற்றி கொண்டு நெருக்கி கொண்டு இருக்கிறது. இந்த பெலிஸ்தரை எடுத்து போராடுறதுக்கு நீ எவ்வளவோ முயற்சி பண்ணுற, எவ்வளவோ வாக்குவாதம் பண்ணுற, எவ்வளவோ சண்டை பண்ணுற, ஆனாலும் அந்த பெலிஸ்தர்கள் உன்னை விட்டு போக முடியல. அது உன்னை இருந்து துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ பெலிஸ்தரை எதிர்த்து நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை, நான் சொல்லுவதை நீ கேளு அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, உங்கள் இருதயத்தை நேராக்கி கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது பெலிஸ்தர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. நீ அவனை அடிக்க வேண்டியதில்லை, நீ அவங்கூட வாக்குவாதம் பண்ண வேண்டியதில்லை, நீ அவங்க கூட கத்தி எடுத்து சண்டை போட வேண்டியதில்லை. நீ உன் இருதயத்தை நேராக்கி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது பெலிஸ்தர்கள், எதிராளிகள், துக்கத்தை விளைவிக்கிறவர்கள், போராட்டத்தை விளைவிக்கிறவர்கள், நஷ்டத்தை விளைவிக்கிறவர்கள், வஞ்சிக்கிற ஆவிகள், கடங்கார ஆவிகள், எந்த பெலிஸ்த ஆவிகளோ உன் பக்கத்தில் இல்லாத அளவுக்கு அவர்கள் உன்னை விட்டு வெளியேறும்படியான ஒரு மகிமை உன் மேல இறங்கும். அது எப்ப? உன் இருதயத்தை நேராக்கி கர்த்தரை ஆராதிக்கும் போது பெலிஸ்தர்கள் ஓடுவதை நீ பார்க்க முடியும்.